சாமிநாதன், மாநில அரசுகள் எல்லோரும் வலியுறுத்தினாங்க, ராகுல் வலியுறுத்தினார். அவங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலேயே காங்கிரஸ் கட்சி சொன்னிச்சு. ஆனால் மாநிலங்கள்ல இருந்து வந்த குரலும் அதிகம். இங்கே தமிழ்நாட்டிலேருந்து பீகார்லேருந்து போன குரலும் அதிகம். மாநிலங்களே செய்யலாம், மத்திய அரசு தான் செய்யணும்னு இல்லைன்னு பாஜக தரப்பிலேயே சொன்னாங்க. இப்போ நாங்களே செய்யறோம் அப்படின்னு முன் வந்ததற்கான அடிப்படை காரணம் இல்ல, இப்ப மிக முக்கியமா பார்த்தோம்னா சார், அண்மை காலமா ரொம்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் லாவுக்கே உங்களால ஆபத்து அப்படிங்கக்கூடிய ஒரு அஸ்திரத்தை கையில் எடுத்திருந்தாங்க காங்கிரஸ்லாம். ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா அவங்க பொறுப்பேற்க போறப்ப கூட கான்ஸ்டியூஷனல் லாவோட தான் போயிருந்தாங்க. அப்ப இந்த நேரத்துல இடஒதுக்கீடுக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய அம்பேத்கர் அவர்களுடைய மிக முக்கியமான விஷயங்கள் அந்த இடஒதுக்கீடு ஸ்கீம். அதுக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய ஒரு ஜாதி ரீதியான கணக்கெடுப்பை நாங்களும் கை வைக்கிறோம், நாங்களுமே அதை பண்றோம் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்காங்க சார். இப்ப நான் கொஞ்சம் முன்னாடி இந்த நிகழ்ச்சிக்கு வரக்கு முன்னாடி ஒரு இஸ்லாமிய நண்பர்கிட்ட பேசினேன். இது எந்த வகையில இது பாஜகவுக்கு பலம் தருது அப்படிங்கிறதுக்காக ஒரு இஸ்லாமிய நண்பர்கிட்ட பேசினேன். வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை கடுமையா எதிர்த்து அந்த இஸ்லாமிய நண்பர் இதை வரவேற்கிறார். நான் கேட்கிறேன், என்ன சார் பாஜக கொண்டு வந்தாலே நீங்க எதிர்க்கிற ஒரு மனப்பான்மை தானே தமிழ்நாட்டு அரசியல் களத்துல இருக்கு, நீங்க ஆனா இதை வரவேற்கிறீங்களே என்ன காரணம் கேட்கிறப்ப அவர் சொல்றாரு, எங்களுக்கு எவ்வளவு பேர் நாங்க இஸ்லாமியர்கள் இருக்கோங்கிறத பிஜேபி முதல்ல உணரணும், அதுக்கு இது ஒரு வாய்ப்பு அமையும் அப்படிங்கிறாரு. அப்ப அதை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு என்ன பலன் இருக்கு அப்படின்னா, இது ஏன் அவங்க மாநிலங்களே செய்யலாம்னு சொன்னவங்க அவங்களே எடுத்து ஏன் செய்யறாங்க அப்படிங்கிற பின்னாடி பார்த்தோம்னா, ஒன்றுல அவர்கள் இன்னைக்கு ஒரு ஒரு ஃபார்வர்டு காஸ்ட் மனநிலையில இருந்து எல்லாருக்குமான ஒரு அரசியல் இயக்கமா இன்னைக்கு பிஜேபி தன்னை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வராங்க. சார் ரொம்ப தெளிவா சொன்னாங்க. அதை அந்த வகையில அவங்களுக்கு என்னன்னா, ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் ஒரு எதிர் அரசியல் செய்யக்கூடியவங்க இந்த மாதிரியான பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் குரலா சமூக நீதி பேசக்கூடிய இடத்துல இன்னைக்கு திமுக அவர்கள் கடந்த ஆண்டு சட்டமன்றத்திலே கூட தீர்மானமே நிறைவேற்றிருந்தாங்க. இதை ஜாதி ரீதியிலான கணக்கெடுப்பை நடத்தணும்னு சொல்லி தனி தீர்மானமே நிறைவேற்றிருந்தாங்க. அது ஒரு நிர்பந்தமா மாறிடுச்சா அவங்களுக்கு? ஏன்னா மாநில கட்சிகள் ஓபிசி பட்டியலின மக்களுக்கான பிரதிநிதித்துவம் குறித்தும் பேசுறதும், ராகுல் காந்தி தேசிய அளவில் ஓபிசி பட்டியலின மக்களுக்கான பிரதிநிதித்துவம் குறித்து பேசுறதும் பாஜகவுக்கு ஒரு அரசியல் நிர்பந்தமா மாறிடுச்சா? இல்ல, ஒரு வகையில ஒரு அழுத்தம் கொடுத்திருக்கோம். அந்த அழுத்தம் எப்படியா மாறுதுன்னா, அவங்க ஸ்கோர் பண்ணிட்டாங்க. இப்ப பிஜேபி இவங்க அழுத்தம் கொடுத்தாங்க, அதனால செஞ்சாங்கிறத தாண்டி இது 1931 அப்புறமா இப்படியான ஒரு விஷயம் ஜாதி ரீதியிலான கணக்கெடுப்பு நடக்க போகுது அப்படிங்கும் போது அது பாஜகவுக்கு தான் பலனை தரும். ஆனால் நிச்சயமா மாநில கட்சிகள் ராகுல் காந்தி போன்றவருடைய அழுத்தம் தான் இதுக்கு பின்னாடி காரணமா இருக்கு. ஆனா அந்த காரணத்தை பாஜக அப்படி எப்பவுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இன்னொன்னு, எந்த எதிர்ப்பையுமே அவங்க பொருட்படுத்தல. ஒரு நீட்டுக்கு மாநிலத்துல இருந்து எதிர்ப்பு வரும்போது அவங்க பொருட்படுத்தினது இல்ல, ஒரு வக்பு திருத்த மசோதாக்கு எதிர்ப்பு வருகிற பொழுது பொருட்படுத்தல. இதை மட்டும் ஏன் பொருட்படுத்துறாங்கன்னா, பீகார்ல தேர்தல் வருது, அடுத்தடுத்து மாநிலங்கள்ல கோலோச்சுறதுக்கு இது இன்னுமே பாஜகவினுடைய வாசல்ல தான் பல மாநிலங்கள்ல திறந்து விடும். அதுக்கான ஒரு முன்னெடுப்பா தான் இதை பாஜக பண்றாங்க அப்படிங்கக்கூடிய விஷயமா தான் புரிஞ்சுக்கிறோம். ஏற்கனவே அவங்க சோசியல் இன்ஜினியரிங் ஒரு மெத்தட் ஒர்க் பண்றாங்க. இன்னமுமே அது பல சமூகங்களுக்குள்ள பாஜகவை ஊடுருவதற்கு வழிவகுக்கும். ஏன்னா பாஜக இதனால் வரைக்கும் அவங்க ஒரு மேட்டுமைத்தனமான கட்சி அப்படிங்கக்கூடிய ஒரு மனப்பாங்கு தான் மாநில கட்சிகள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான விமர்சனமா இருந்துச்சு. இன்னைக்கு அவங்க ஒரு அம்பேத்கர் அவர்களுடைய வழிவந்த ஒரு இடஒதுக்கீடு சிஸ்டத்தை உறுதிப்படுத்துறதுக்காக நாங்களும் ஜாதி ரீதியிலான கணக்கெடுப்புக்காக நாங்க தான் ஒரு முன்மொழிந்தோம், நாங்க தான் எங்க பீரியட்ல தான் செஞ்சாங்கன்னு சொல்லும் போது இவர்கள் முன்வைக்கக்கூடிய அந்த சமூக நீதி விமர்சனத்தை இந்த ஒற்றை அறிக்கையால பாஜக எதிர்கொண்டு முடியும். அதனால அதற்கு பின்னாடி பாஜகவுக்கு பலம் தரக்கூடிய அம்சங்கள் தான் இதுல பிரதானமாக இருக்கு. சரி, உயர் சாதி இந்துக்கள் அதிருப்தி தானே அடைவாங்க சாதிவாரி கணக்கெடுப்புக்கு, அவங்களுடைய பிரதிநிதித்துவம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கும்னு கூட சந்தேகம். அதுதான் கடந்த காலங்களில் அச்சமாகவும் இருந்தது, பாஜகவுக்கு அச்சமாகவும் இருந்தது. இப்ப அந்த போலரைசேஷன்ல பாஜகவுக்கு ஒன்றும் பின்னடை வந்துடாதா? இல்ல, அதாவது ஜாதி ரீதியிலான இடஒதுக்கீடு எடுக்கிறாங்க, முடிவுகள் எப்படி அறிவிப்பாங்கிறது நம்ம கையில இப்ப இல்ல. அந்த முடிவுகள் அவங்க எந்த மாதிரி சொல்ல போறாங்கிறது. ஏன்னா சார ரகுபதி சார் குறிப்பிட்டதை போல முடிவுகள் அறிவிப்பாங்கன்றதே அறிவிப்பாங்களாங்கிறது கேள்விக்குறியான ஒரு விஷயம். இன்னொன்னு மிக முக்கியமா சார் குறிப்பிட்ட அறிவிப்பாங்களாங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட், எப்படி அறிவிப்பாங்கிறது இன்னொரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். கண்டிப்பா அதான் ரொம்ப முக்கியமா அந்த இடபிள்யூ எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனே 10% இடஒதுக்கீடு எந்த விதமான தரவுகளும் இல்லாம தான் கொடுத்தாங்க. நம்ம தமிழ்நாடு மாதிரியான சில மாநிலங்கள்ல தான் அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இப்ப ஒருவேளை இன்னொரு விஷயம் கூட இருக்கு, இந்த மாதிரி இடபிள்யூஎஸ்ல தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் தடை பண்ணி இருக்கு, அவங்களும் இத்தனை சதவீதம் இருக்காங்க, அவங்களுக்கு இடபிள்யூஎஸ் நீங்க எல்லா மாநிலங்களும் அமல்படுத்த முடியும், அமல்படுத்தணும் அப்படின்னு கூட இவங்க கொடுத்துட்டாங்கன்னா அவங்களே திருப்திப்படுத்திட முடியும்ல. அப்ப அதனால இது எப்படியான முடிவுகளை தரப்போகுது அப்படிங்கறத பொறுத்துதான் இதனுடைய சாதக பாதகம் இருக்க முடியும். 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக சென்சஸும் எடுத்து அதோட சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பையும் எடுத்துருவாங்களா மத்திய அரசு? இல்ல, நிச்சயமா அதற்கான முன்னெடுப்பு தொடங்கி அது நடந்துகிட்டு இருக்கும் போதே தேர்தலை சந்திக்கிறதா உங்களுக்கு பலன் தரும் நினைப்பாங்க.
ஏன்னா அதனுடைய முடிவு அதை ஃபுல்லா முடிக்காம எங்க பீரியட்ல பண்ணிட்டு இருக்கோம். அது நடந்துட்டு இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம 1931 பார்க்கும்போது பாரதியார் பாட்டே இருக்கு, 30 கோடி முகமுடையால் உயிர் மெய்ப்பெற ஒன்றுடையால் தான் ஒரு இந்தியாவை பத்தி பாருப்ப 30 கோடி மக்கள்ங்கிறார். 1931 அவங்க கணக்கெடுக்கும் போது ஒரு 30 கோடி மக்களுக்குள்ளதான் இருந்திருக்கணும். ஆனா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி மக்களுக்கு மேல கணக்கெடுக்கணும். அதுல நிறைய நடைமுறை சிக்கல் இருக்கு. ஏற்கனவே மத்திய அரசா இருக்கக்கூடிய கலந்த கால நடைமுறைகள்ல சிக்கல் இருக்குன்னு சொல்லிதான் தட்டி விட்டாங்க. சோ இதை வந்து ஒரு 3 ஆண்டுகள் 2 ஆண்டுகள்ல அவங்க காலக்கட்டத்தில் எடுத்துட முடியாது. அடுத்த பாராளுமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய அந்த தேர்தல் தேதி அறிவிப்பு வரைக்குமே இதை கணக்கு எடுத்துட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கறதான் நான் யூகிக்கிறேன். 2029க்கு முன்பாக தொடங்குவாங்க. ஆனா 29 தேர்தலுக்கு முன்பாக முடிவை அறிவிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகும். ஆமா, நிச்சயமா அந்த முடிவை அறிவிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது பொலிட்டிக்கலா கைட தராது. ஒருவேளை அவங்க வந்து நாங்க தான் பண்ணிட்டு இருக்கோம், நாங்க ஆட்சிக்கு வந்தோம், இதை இப்படி பண்ண போறோம் அப்படி பண்ண போறோம் தேர்தல் அறிக்கையில கூட அவங்க சொல்லலாம். அப்ப அந்த தேர்தலை டார்கெட் பண்ணா 2028 கூட சொல்லியிருந்திருக்க முடியும், 29 தொடக்கத்துல கூட சொல்லியிருக்க முடியும். இப்பவே சொல்றாங்க 25லயே சொல்றதுக்கு காரணம் பீகார் எலெக்ஷன் திரு ரகு சொன்ன மாதிரி தானே? கண்டிப்பாக அடுத்தடுத்த மாநில தேர்தல்கள் வருது. இன்னொன்னு இன்னைக்கு அகில இந்திய அளவுல இது ஒரு பெரிய குரலா ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு. திரு ராகுல் காந்தி அவர்களுடைய குரலா இருக்கலாம், மு.க. ஸ்டாலின் அவர்கள் போன்றவர்கள், ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லுது, பல கட்சிகளும் சொல்லுது. இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் சார், இதனால் வரை பாஜக என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் எதிர்த்த கட்சிகள்லாம் இன்னைக்கு வரவேற்று அறிக்கை விடுறாங்க. இது வந்து அந்த வகையில அவங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொன்னா ஒரு சமூக நீதி அப்படின்னு சொல்லி ஒரு அணி திரண்டு நிற்கக்கூடிய அணிக்கு ஒரு நெருக்கடியையும் ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த நகர்வின் மூலமா மிக முக்கியமா அவங்களுக்கே ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்காங்க. ஏன்னா நேற்று வரைக்கும் பாஜகவை ஒரு உயர்ஜாதி இந்துக்களுக்கான கட்சி அவங்கதான் ஆட்டி வைக்கிறாங்க அப்படின்லாம் பேசியவர்களுடைய வாய் இன்னைக்கு வந்து அடைக்கிருக்காங்க அப்படிங்கறதான். ஏன்னா அது ஒரு வேளை அரசியல் நகர்வு. வாய் அடைக்கிருக்காங்கன்னா நம்ம அதுக்காண்டி இவர்கள் நல்ல நோக்கத்துல செய்தாங்க அப்படி என்பதனுடைய வாதம் இல்ல. பட் ஆனா இது வந்து என்னன்னா இது ஒரு அரசியல் ரீதியாக பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையை தரக்கூடிய ஒரு விஷயமா இந்த நகர்வு இருக்கும்.